ஹலோ காய்ஸ், வெல்கம் டு iDream Bakes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரௌனி ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டின்னை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணணும். இன்னைக்கு என்ன டின் எடுத்திருக்கேன்னா 10x10 ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டின் எடுத்துட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே அப்படியே வச்சுக்கணும். கிறிஸ் கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கம் கட் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த சைடு கட் பண்ணணும். ஒரு சைடு வந்து நம்ம இப்படி கட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து இப்படி பார்க்க கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போது இது இம்ப்ரெஷனுக்காக இந்த மாதிரி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் அப்போ தான் ஒட்டும் டின்னில், அதனால நம்ம ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சுக்கலாம். இதை பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணது வந்து உள்ளே வந்திருக்கா, இதில் வந்து நம்ம கட் பண்ணது வந்து வெளியே வந்திருக்கு. இப்படி ஜிக்ஸாக்காக ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் வெளியே, ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் வெளியே, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து உள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ப்ரௌனி ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ப்ரௌனி வந்து இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கிறதுக்காக இது கூட வந்து நம்ம வந்து சாப்டு சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் 100 கிராம்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டர் சாக்லேட்லாம் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. சாஸ்பேனில் வந்து 125 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால ப்ரௌனீஸ்க்கு வந்து நல்ல கிரிங்கிள் ஷைனி டாப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். சாக்லேட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோயஸ்ட் ஹீட்டில் வச்சுக்கணும், இல்லைனா ஆஃப் கூட பண்ணிடலாம். ஏன்னா பட்டர் வந்து நல்ல சூடாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டைரி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ரிச்சான சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ப்ரௌனிஸ் வந்து நல்லா இருக்கும். டைரி மில்க், அமுல் அந்த மாதிரி பிராண்ட்ஸில் உள்ள சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ஹீட்டில் வச்சு சாக்லேட் மெல்ட் பண்ணக்கூடாது. அது வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டிப். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து லோயஸ்ட் ஹீட்டில் வச்சு நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சாக்லேட் வந்து நல்லா ஷைனியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம லோயஸ்ட் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கோம். சாரி, இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா ஹீட் ஆனனால நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. 40 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோ பவுடர் 40 கிராம்ஸ், நல்ல குட் குவாலிட்டி கோகோ பவுடர். நல்ல குட் குவாலிட்டி உள்ள கோகோ பவுடர் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா டிசால்வ் ஆக விட்டுறணும். இப்போ ஆனால் நம்ம கொஞ்சமாக ஹீட் ஆன் பண்ணிக்கலாம். லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிடுச்சு. இப்போது இதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் வந்து நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். பேக் மோடில் 70 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ப்ரீஹீட்க்கு வச்சுட்டு இப்போது நம்ம ப்ரௌனி செய்ய போயிடலாம். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு உங்களோட ப்ரௌனிஸ் இன்னும் நல்ல ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எக் யோக், முட்டை மஞ்சக்கரு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டால் இன்னும் நல்ல ஃபஜ்ஜியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை மட்டும் எடுத்திருக்கேன்.
இப்போ இது கூட வந்து 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், நார்மல் சுகர். இல்லைன்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறதுனால ப்ரௌனியோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். இப்போது நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா ஃபோமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறேன். எக்கை நல்லா ஃபோமியாக பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல க்ரிங்கிள் டாப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் மெல்ட் பண்ணுறதுனாலையும் கிடைக்கும். இப்போது நம்ம வந்து எக்கை ஃபோம் பண்ணுறதுனாலையும் கிடைக்கும். இந்த 2 ஸ்டெப் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து ப்ரௌனிஸ்க்கு நல்ல க்ரிங்கிள் டாப் கிடைக்கும். இப்போ நல்லா ஃபோமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து நல்லா ஃபோமி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சிருந்த சாக்லேட் மிக்சரை வந்து இது கூட நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சாக்லேட் மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம இதை சேர்த்துக்கலாம். குட் குவாலிட்டியான சாக்லேட், கோகோ பவுடர் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால சாக்லேட் வந்து நல்லா ஷைனியாக தெரியும். ப்ரௌனிஸ் வந்து நல்லா ஷைனியாக இருக்கும். லாஸ்ட்டில் சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்பேச்சுலா வச்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஜெட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மாவு, சாக்லேட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 35 கிராம்ஸ் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஜென்டலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பேட்டர்லாம் ஊற்றியாச்சு. ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து கண்டிப்பாக பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடணும். இல்லைன்னா ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். பேட்டர் வந்து நம்ம வந்து வைக்க வைக்க ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம பேட்டர் ரெடி பண்ணி முடித்த உடனே ட்ரேயில் ஊற்றிடணும். 170 டிகிரி 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 20 to 22 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணால் போதும். இப்போது 2 வாட்டி டேப் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு பேக்காக கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour வந்து நான் நல்லா ஆற விட்டுட்டேன் பேக்காகி வெளியே வந்ததும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக்கான ப்ரௌனிஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆக விட்டுட்டு தான் டின்லேருந்து டிமோல்ட் பண்ணணும். நீங்கள் கூல் ஆகிறதுக்கு முன்னாடியே டிமோல்ட் பண்ணிடுவீங்க. ஹாட்டாக இருக்கும் போதே டிமோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து உடஞ்சி வரும். அதனால நல்லா ஆற விட்டுட்டு டிமோல்ட் பண்ணணும். இப்போது என்னோடய ப்ரௌனி வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பர் ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம நடுவில் சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணோம்ல, அது எப்படி சூப்பராக மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் ஷைனி க்ரிங்கிள் டாப் எப்படி கிடச்சிருக்குன்னு ஷைனியாக. இன்னும் நிறைய பேக்கிங் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.